கடவுள் பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்த காரணத்தினால அவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது. எங்கெல்லாமோ போய் கேட்கிறாரு. ஆனா அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. அங்க ஒரு தொழுநோயாளி ஒரு பாத்திரத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு. கடவுள் அவர்கிட்ட போய் கை நீட்டுறாங்க. இவர் சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தை அப்படியே நீட்டுறாரு. கடவுள் எந்த கூச்சமும் இல்லாம எடுத்து அதை சாப்பிட்டுறாரு. இவர் ஆச்சரியத்தோட பார்த்த அந்த தொழுநோயாளி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. நண்பா ஒரு நிமிஷம் இரு நண்பான்னு வேகமா போய் அவருக்கு ஒரு பிரெட்டும் சில காய்கறிகளையும் எடுத்து வராரு. அடுத்த வேலைக்கான உணவா திரும்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது தான் யாருன்னு கடவுள் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்குள்ள ஒரு நிமிஷம் அடுத்த வேலைக்கான உணவு எடுத்து வராரு. இப்படி அவர் பார்த்து செஞ்சுக்கிறாங்க. அவர் தான் யாருன்னு சொல்ல வரும்போதுனா இவர் எங்கேயாவது ஓடி போய் அவருக்கான உணவு எடுத்து வந்து அவர் பாத்துக்கிறாங்க. இப்ப கடவுள் சொல்லிருக்காரு, ஒரு நிமிஷம் பொறுப்பா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்பா. என்ன சொல்லிட போற நீ என்னை படைச்ச கடவுள்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? நீ தான் கடவுள்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? கடவுள் ஆச்சரியத்தோட பார்த்திருக்காரு. நான் கடவுள்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு. எனக்கு தொழுநோய் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தாய் என்னை வெறுத்துட்டாங்க, என்னுடைய மனைவி என்னை வெறுத்துட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள்லாம் என்னை வெறுத்துட்டாங்க. இந்த சமூகமே என்னை அருவருப்போட பார்க்கும். இந்த உலகமே ஒதுக்கிய ஒருவன் சாப்பிட்ட அந்த எச்சில் தட்டை, ஒரு தொழுநோயாளியினுடைய எச்சில் தட்டை எடுத்து சாப்பிடக்கூடிய அன்பு என்னை படைத்த கடவுளை தவிர வேறு யாருக்கு இருந்து விட முடியும்? அப்பொழுதே எனக்கு நீங்கள் தான் கடவுள் எனக்கு